டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. ரீசெண்டாக திருஷ்யம் 3யோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருந்தது. பார்ட் 1 பார்ட் 2 இதோட ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தவங்க பார்ட் 3க்கு ஈகராக வந்து ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, திருஷ்யம் 3 அவ்வளோதான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதில் என்ன மாதிரியான கதைக்களம் கொண்டு இருக்கு அப்படின்ட்டு வந்துட்டு ஜீத்து ஜோசப் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு. அதை கேட்கறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இவருக்கு வந்து திருஷ்யம் 3யோட கிளைமேக்ஸ் ஐடியா தான் வந்து தோணி இருக்கு. அதை போய் மோகன்லால் அவர்கள்கிட்ட சொல்லும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐடியா நல்லா இருக்கு, நீங்க வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமே இதோட மைய கருவா என்ன இருக்கு அப்படின்னா, பார்ட் 1 பார்ட் 2 மோகன்லால் அவர்கள் வந்துட்டு தன்னோட குடும்பத்துக்கு இதுக்கப்புறம் எதுவுமே ஆகாது அப்படின்னு தான் பார்ட் 2 வந்து கதை முடியும். பார்ட் 1 வந்து ஒரு ப்ராப்ளம், பார்ட் 2 வந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம குடும்பத்துக்கு வராது அப்படின்னு தான் நினைப்பாரு. ஆனா பார்ட் 3ல ஜார்ஜ் குட்டிக்கு உள்ளுக்க வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். யாராவது புதுசா ஒருத்தங்க வந்து ஜார்ஜ் குட்டிகிட்ட பேசினாலும் சரி, புதுசா ஒரு மனிதர்கள் பழகினாலும் சரி, இவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா தன்னோட குடும்பத்துக்கிட்ட இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வராது, நார்மலா எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்மளோட நார்மல் லைஃபை இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் ஜார்ஜ் குட்டி அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லியிருப்பான். ஆனா ஜார்ஜ் குட்டிக்கு உள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், இது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இதை குடும்பத்துக்கிட்ட வந்து ஜார்ஜ் குட்டி எப்போதுமே காட்ட மாட்டான். ஏன்னா இதுக்கு மேல அவங்க பயந்துட்டாங்க அப்படின்னா நார்மல் லைஃப் அவங்களுக்கு வாழ்றது ரொம்பவே கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஜார்ஜ் குட்டி தனக்குள்ளேயே வச்சுக்குவான், அவனே ஹேண்டில் பண்ணிக்குவான் அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மைய கருவா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஜீத்து ஜோசப் வந்து சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறமே இந்த திருஷ்யம் 3 ஆரம்பிக்கும் போது பார்ட் 1 பார்ட் 2வோட சில ரீகேப்ஸ்லாம் வந்து இந்த படத்துல வந்து நாங்க போட போறோம். ஏன்னா பார்ட் 3 வந்து கண்டினியூஷனுக்காக, ஆக்சுவலா வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா இந்த பார்ட் 3 புரியும். இருந்தாலுமே இந்த ரீகேப் எதுக்காக அப்படின்னா, அதே கதாபாத்திரம் தான் படத்துல அமைஞ்சிருக்கு, பட் இது போட்டுட்டு அது பார்க்கும்போது கண்டிப்பா இன்னமும் மோர் கனெக்டடா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி அவர் இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த படத்தை வந்து நான் வசூல் ரீதியா இது மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கணும், இல்லைனா வந்து கோடிகள்ல இந்த படம் வந்து புரளணும் அப்படின்ற மாதிரியான நான் கதைகள் எழுதவே இல்லை. எனக்கு இந்த திருஷ்யம் 3யோட ஐடியா கிடைச்சது, நான் மோகன்லால்கிட்ட சொன்னேன், அவரு இதை நம்ம படமா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. நாங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து இது வசூல் ரீதியா மிகப்பெரிய சாதனை அடையும் அப்படின்றக்காக இந்த படம் நாங்க எடுக்கவே இல்லை, நல்ல ஒரு கதையை வந்து நாங்க எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டோம். அதனால வந்து திருஷ்யம் 3 அந்த மாதிரி ஒரு கதையா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஓவராலா திருஷ்யம் 3க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ரசிகர்களுக்கு கண்டிப்பா ட்ரெய்லர் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்திருக்கும். நீங்க திருஷ்யம் 3க்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல என்னோட ஷேர் பண்ணுங்க. நடிகர் மாதவன் அவர்கள் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு கண்டிப்பா இவரு நடிப்புல மட்டுமே இல்லை, தன்னோட குடும்ப வாழ்க்கையிலுமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அவருடைய பையனுக்கு அவர் கொடுக்குற அட்வைஸ் எல்லாமே வந்துட்டு அவர் இப்போ ஓப்பனப்பாக ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, தன்னோட பெற்றோர்கள் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்க கிட்ட வந்துட்டு ஓப்பனப்பாக பேசணும், இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய தவறு, அதுக்கப்புறமே அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னென்ன, டீனேஜில் வரக்கூடிய ப்ராப்ளம் என்னென்ன அப்படின்றத ஓப்பனப்பாக தன்னோட பசங்கள் கிட்ட பேசணும். இப்போ இருக்க பேரண்ட்ஸ் யாருமே அதை பேசுறதே இல்லை. ஆனால் நான் என் பையன்கிட்ட அவனோட 6 வயசுல இருந்தே நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம், இதெல்லாம் இந்த சமூகத்தில் இப்படி இருக்கு, அதுலேருந்து நீ இப்படி தான் வெளியே வரணும், இதுவெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஏஜில் வந்து நடக்கும் அப்படின்ற ஓப்பனப்பாக எல்லாமே பேசிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகள் பாதுகாப்பான சமூகத்தில் வளருவாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் கேட்ட எல்லாருக்குமே ஹாப்பியாக தான் இருந்தது. ஏன்னா மற்றவங்க நம்ம குழந்தைங்க கிட்ட பேசுறதை விட நம்மளே நம்ம குழந்தைங்க கிட்ட புரிய வைக்கிறது, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து தவறுகள் இருந்தும் அவங்க எப்படி வாழணும் அப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்கறது நம்மளோட கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த சோசியல் மீடியாஸ்ல எல்லாருமே வந்து மாதவன் அவர்களுக்கு வந்து பாராட்டுகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுமே டூரிங் சினிமா சார்பாக வந்து அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சிடலாம். ஜெயிலர் 2 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாரு. படக்குழு வந்து ஷூட்டிங்கை விராப் பண்ணிட்டாங்க. அதாவது படக்குழு வந்து அஃபிஷியலாகவே போஸ்ட் போட்டு இந்த படம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு போட்டாங்க. சரி, இந்த படத்தை வந்து ஆகஸ்ட்டில் கொண்டு வரதுக்காக திட்டமிட்டு இருக்காங்க, இந்த படத்தை வந்து எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் தான் இப்போ விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில டீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ்லாம் வந்து நிறையா கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காகவும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஜூன் மாதம் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் வந்து வச்சிருக்காங்க. ஜெயிலர் பார்ட் 1க்கு வந்துட்டு மிகப்பெரிய வெற்றிக்கு அமைஞ்சது அதனுடைய முதல் பாடல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அனிருத்தோட
அந்த காவாலயா பாட்டு வந்துட்டு ஹிட் ஆனது பட்டி தொட்டி எங்கேயுமே ஹிட் ஆச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரஜினி சார் அவர்களோட படத்துல நிறைய பாடல்கள் ஹிட் ஆயிருக்கு. ஆனா ஜெயிலர் 1க்கு மிகப்பெரிய அந்த சக்சஸுக்கு காவாலயா பாட்டுமே ஒரு காரணம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இந்த படத்துலையுமே வந்துட்டு அதே மாதிரியான ஒரு பாடல் வருமா ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படிங்கும்போது, இல்ல வேற மாதிரியான பாடல் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அனிருத் கிட்ட இருந்து வர பாட்டு எல்லாமே வந்து சூப்பர் டூப்பரா ஹிட் மட்டுமே இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அனிருத் என்ன மாதிரியான அதுல பாட்டு போட்டு வச்சிருக்காரு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். கருப்பு படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை ட்ரெய்லர் பார்த்த எல்லாருக்குமே வந்து 50-50 இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணுச்சு அப்படின்னே வந்து சொல்றாங்க ரசிகர் மத்தியில். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி வில்லன் அப்படிங்கும்போது சூர்யாவுக்கு அதுவும் ஆர்ஜே பாலாஜி வில்லன் அப்படிங்கும்போது கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அந்த ரோலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி இந்த ஒரு கன்னிங்கான கேரக்டர் வந்து சூர்யா பக்கத்தில் நிற்கும் போது அந்த ஒரு காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு தேட்டரில் பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு காம்போவும் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற இந்த ஒரு 2 பாயிண்ட் ஆஃப் வியூமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக கருப்பு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுல சூர்யா அவர்களுமே வந்துட்டு நேத்து நடந்த ஒரு ஈவெண்ட்ல, ஹைதராபாத் நடந்த ஈவெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கண்டிப்பா ஒரு கோட் டிராமா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், காமெடி அதே மாதிரி வந்துட்டு எமோஷனல் எல்லாமே கலந்துருக்கும். செகண்ட் ஹாஃப் முழுக்க முழுக்க வந்து ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்றதுக்காகவே தியேட்டரிக்கல் மூவ்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. கண்டிப்பா மசாலா கலந்த என்டர்டைன்மெண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து இருக்கு. ஸோ கருப்பு படத்துல நான் ஹீரோ இல்ல, கருப்புசாமி தான் ஹீரோ அப்படின்னு வந்து அந்த ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாரு. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்குமே வந்து தெரியுது இந்த படத்துல வந்துட்டு சூர்யா சாரையும் தாண்டின ஒரு ஃபோர்ஸ் இந்த படத்துல இருக்கு. சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து இதுல இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி மூக்குத்தி அம்மன்ல நயன்தாரா அவர்கள் அம்மனா தான் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல சூர்யா அவர்கள் வந்து கருப்புசாமியா இருக்காரா, இல்ல அவர் வந்து கருப்புசாமி ஆடுற ஒரு நபரா அப்படின்ற மாதிரியான பல கோணங்கள்ல வந்துட்டு இப்ப டீகோடிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அப்படின்னா மே 14 படம் குறிச்சு வச்ச தேதியில வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படம் வந்து சூர்யா சார் அவரோட கெரியர்லேயே வந்து டிஃப்ரெண்டான ஒரு அட்டம்ப்ட்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இது வரைக்குமே வந்துட்டு சூர்யா அவர்களோட கமர்ஷியல் படங்கள்ல இப்படி ஒரு படம் வந்து, அதாவது சாமி கருப்புசாமி அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை எடுத்துட்டு புதுசா அந்த டீம் வந்து ஒரு விஷயத்தை வந்து அட்டம் பண்ணியிருக்காங்க. கருப்பு படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ நீங்களும் அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல என்னோட ஷேர் பண்ணுங்க. லாரன்ஸ் அவருடைய படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ காஞ்சனா 4ல ஷூட்டிங்கில் பிஸியாகவே வந்து இருக்காது. ரீசெண்டாக அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல் பார்க்க வந்து சும்மா மேட்சோவாக இருந்தார். அவருடைய மொட்டை கெட்டப் ஆகட்டும், அவர் வச்சிருந்த அந்த 6 பேக் எல்லாமே வந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு மேட்சோவாக இருந்தது. கிட்டத்தட்ட நம்ம காந்தாரால இவர் ரிஷப் ஷெட்டியை வந்து ஒரு உடல் அமைப்பு இருந்தது இல்லையா, அந்த மாதிரியே வந்துட்டு காஞ்சனா 4க்கு அந்த உடல் அமைப்பு அப்படியே இருந்தது. செம்ம மேசிவாக இருந்தார் லாரன்ஸ் அவர்கள். சரி, இப்போ காஞ்சனா 4க்கு ஈகராக நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா குட்டீஸ் முத கொண்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது காஞ்சனா 4க்காக. அந்த சீரியஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் கூட்டம் வந்து இருக்காங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறமே இந்த மாதிரியான பேய் படங்கள் எடுக்க போறது இல்லை அப்படின்னு வந்து லாரன்ஸ் அவர்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கிறதா இப்ப இருக்க கோலிவுட் வட்டாரங்கள்ல சொல்றாங்க. ஏன்னா இதுக்கப்புறமே வந்துட்டு இந்த மாதிரியான சீரியஸ் நம்ம எடுக்க வேண்டாம், இதை தாண்டின பேய் சீரியஸ், இதை தாண்டின ஃபன்ஸ் ஃபேண்டசி எல்லாமே வந்து கலந்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ லாரன்ஸ் அவர்கள் மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் இந்த காஞ்சனாவுக்கான கடைசி சீரியஸா இருக்கும். இதுக்கப்புறமே வந்து வேற ஒரு பேர்ல வேற ஒரு பேய் சீரியஸ்லாம் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லாரன்ஸ் அவர்கள் எது பண்ணாலுமே மாசா தான் இருக்கும். அதனால தொடர்ந்து பண்ணட்டும். காஞ்சனா 4க்காகவுமே குட்டீஸ் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு வந்து நம்மளும் சொல்லிக்கலாம். துரந்தர் பார்ட் 1 பார்ட் 2 சூப்பர் டூப்பரான ஒரு ஹிட் படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். பார்த்த எல்லாருக்குமே வந்து ஸ்பை த்ரில்லர் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இதுக்கப்புறமே கிரியேட் பண்ணிருச்சு துரந்தர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, துரந்தர் பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்னொரு ஆவல் என்ன அப்படின்னா துரந்தர் 3 எப்போ வரும் அப்படின்றதான். இப்போ துரந்தர் வந்து பார்ட் 2வோட வந்துட்டு பார்த்தவங்களுக்கு வந்துட்டு இதுக்கப்புறமே துரந்தர் 3க்கான வாய்ப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ப்ரொடியூசர் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண முடியும்ல. அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆக்சுவலா பார்ட் 1 பார்ட் 2 சூப்பர் டூப்பரா ஹிட், பார்ட் 3 அதே பேர்ல வந்தா மக்கள் பார்க்க மாட்டாங்களா, கண்டிப்பா அதுக்கான எக்ஸ்பெக்டேஷனும் ஹைப்பும் அதிகமா இருக்கும்னு அவருக்குமே வந்து தெரியும். ஸோ அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா
துரந்தர் 3 எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து இருக்காராம். ஸோ அதுவுமே வந்து ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லும்போது இதுக்கான ஐடியா வந்து இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இதை முடிக்கவே இல்லைல்ல, அதனால வந்துட்டு துரந்தர் பார்ட் 3க்கான லீடு கூட இருக்கலாம், நாங்கள் இதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அதுக்கான பிளானிங்கும் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்ட எல்லாருமே வந்துட்டு துரந்தர் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு பார்ட் 3 இருக்குது அப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2வே இவ்வளோ சூப்பராக இருந்தது, பார்ட் 3 அதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்கள் துரந்தர் 3 எடுங்க, பார்க்கறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ துரந்தர் 1 துரந்தர் 2 பார்த்தவங்க எல்லாத்துக்குமே வந்து துரந்தர் 3 கண்டிப்பாக வந்து வரணும் அப்படின்றதான் இருக்கும். ஸோ துரந்தர் 3 எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி துரந்தர் 3 என்ன மாதிரியான கதையாக இருக்க போகுது, அதில் என்ன மாதிரியான ட்ராவல் இருந்திருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இதோட நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வர வைரல் சினிமாவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டர் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜே அர்ஜுன் மணிகண்டன்.